நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் கிளாஸ் காம்போனண்ட்டில் ஸ்டேட் எப்படி மேனேஜ் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ப்ராப்ஸ் அண்ட் ஸ்டேட் இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையும் எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். டீஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு ES6 ஃபீச்சர். நம்ம ஏன் இந்த வீடியோ சீரீஸில் கவர் பண்ணுறோம்னா மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ட் அப்ளிகேஷனில் டீஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட வீடியோ சீரீஸ்லேயும் நம்ம டீஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம் இதுக்கப்புறமா. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டீஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரியாக்டில் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்குமே சொல்லிட்டு தான் இதை கவர் பண்ணுறேன். வாங்க ஃபஸ்ட்டு டீஸ்ட்ரக்சரிங்கான டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துருவோம். தி டீஸ்ட்ரக்சரிங் அசைன்மெண்ட் சின்டாக்ஸ் இஸ் எ JavaScript expression that makes it possible to unpack values from arrays or properties from objects into distinct variables. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அரேக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை ஒவ்வொரு வேரியபிளாக செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக எடுக்க முடியும். அதே மாதிரி ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் ஒவ்வொரு வேரியபிளாக தனித்தனியாக வெளியே எடுக்க முடியும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ரைட்டா? டீஸ்ட்ரக்சரிங்கோட டாக்குமெண்டேஷன் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டேட்டையும் ப்ராப்ஸையும் எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது சொல்லிட்டு VS கோடில் பார்ப்போம். வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா user1, user2, கவுண்டர் இந்த 3 காம்போனன்ட் தான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த காம்போனன்ட்லாம் ஆல்ரெடி நம்மளோட வீடியோ சீரீஸில் கிரியேட் பண்ணது. ரைட்டா? நம்ம ஃபஸ்ட்டு user1 பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்ஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ரைட்டா? இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லிட்டு 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ இந்த ப்ராப்ஸுங்கிற ஆப்ஜெக்டுக்குள்ளேருந்து ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணலான்னா, கான்ஸ்ட் சொல்லி போட்டுட்டு அந்த ப்ராப்பர்ட்டி நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் டு அந்த ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இது ரெண்டுமே அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டி நேம்ஸ். ரைட்டா? ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஆப்ஜெக்டை அசைன் பண்ணுறோம். ஸோ நம்மளால் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சொல்லிட்டு டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நம்ம வேணும்னா சில்ட்ரனையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு ப்ராப்ஸை எடுத்து விட்டுருவோம், சேவ் பண்ணிடுவோம், ஃபைனலாக ப்ரௌசரில் செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா user1ங்கிறது ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் பொறுத்தளவு 2 வழியாக நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ண முடியும். ஒன்று இப்போ ஆல்ரெடி பார்த்தது, இன்னொன்று என்னன்னா இந்த ப்ராப்ஸுக்கு பதிலாக ப்ராப்பர்ட்டிஸை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். அப்போ நம்மளால் இந்த ப்ராப்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்கேயும் அசைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நம்மளால் டைரெக்டாக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சில்ட்ரன் இது வந்துட்டு எடுத்துக்க முடியும். இது வந்துட்டு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் டீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கான இன்னொரு வழி. ஓகே, அடுத்து user2 காம்போனண்ட்குள்ளே போவோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த கான்ஸ்ட்டுக்குள்ள ப்ராப்பர்ட்டி நேம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆப்ஜெக்டை அசைன் பண்ணணும். இந்த இடத்துல திஸ் டாட் ப்ராப்ஸ் சொல்லிட்டு அசைன் பண்ணுவோம். ஸோ இங்கே திஸ் டாட் ப்ராப்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். நமக்கு ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டில் 2 வழி இருந்துச்சு, பட் கிளாஸ் காம்போனண்ட்டில் ஒரே வழி தான். ரைட்டா? இதை சேவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணிப்போம். அடுத்து கவுண்டர் காம்போனண்ட்டில் சேஞ்சஸ் பண்ணுவோம். இந்த கவுண்டர் காம்போனண்ட்டில் நம்ம ஸ்டேட் ஆப்ஜெக்டை டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டர் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் திஸ் டாட் ஸ்டேட் டாட் கவுண்ட் சொல்லிட்டு. இதை எப்படி டீஸ்ட்ரக்சர் பண்ணலான்னா, கான்ஸ்ட் சொல்லி போட்டேன், அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டி நேம் அதாவது ஸ்டேட்டுக்குள்ள கவுண்ட்டுன்ற ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கேன்ல, அதுதான் இங்கே கான்ஸ்ட் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு திஸ் டாட் ஸ்டேட் இது வந்துட்டு இந்த ஃபுல் ஆப்ஜெக்ட். ரைட்டா? ஸோ நம்ம இங்கே வந்துட்டு திஸ் டாட் ஸ்டேட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, அதே மாதிரி இன்க்ரீஸ் கவுண்ட்டுங்கிற மெத்தட்லேயும் நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா கான்ஸ்ட் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிவிட்டு கவுண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்டை அசைன் பண்ணிடுவோம். ரைட்டா? இங்கே திஸ் டாட் ஸ்டேட்டை ரிமூவ் பண்ணிடுவோம். இங்கே ஏன் நம்ம 2 இடத்துல அசைன் பண்ணுறோம்னா, இன்க்ரீஸ் கவுண்ட்டுங்கிறது தனி மெத்தட், ரெண்டருங்கிறது தனி மெத்தட். இந்த கான்ஸ்ட் வேரியபிளை நம்ம இந்த மெத்தடை தாண்டி வெளியே ஆக்சஸ் பண்ண முடியாது, அதனால தான் 2 இடத்துல டிபெண்ட் பண்ணுறோம். வாங்க சேவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லாமே ப்ரௌசரில் செக் பண்ணுவோம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு. அதுக்கு முன்னாடி app.jsல என்ன கொடுத்துருக்கேன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம்.
யூசர் 1 காம்போனன்ட்க்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பாலசுப்ரமணியன் கொடுத்துருக்கேன். யூசர் 2 காம்போனன்ட்க்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்துல் வஹாப்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கவுண்டர் காம்போனன்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வாங்க ப்ரௌசர் போ. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கரெக்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு நம்ம கொடுத்துருக்க மாதிரி. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். 1 2 3 ஃபைன், கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரெக்டாக அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது, ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் டீஸ்ட்ரக்சரிங். இதை தாண்டி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.